எல்லோருக்கும் வணக்கம். தனித்திறன் திருவிழா 2025 நிறைவு விழாவில் நேரலையில் வந்திருக்கக்கூடிய உங்க எல்லோரையும் வண்ணத்து பூச்சிகள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழுவோட சிறப்பு எல்லா நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்குவது குழந்தைகளாகத்தான் இருக்கும், அல்லது குழந்தைகளும் பெற்றோர்களுமாகத்தான் இருக்கும். நான் இருக்க மாட்டேன். நான் பின்னாடி நின்று நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறதோட சரி, பின்னாடி நின்று பேக்ல தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது போல இன்றைக்கு இந்த 10 நாள் நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல ஒருத்தங்க தான் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி தொகுப்பு நமக்கு பண்ண போறாங்க. அதுவும் அவங்க பெற்றோர். நான் கூட பெற்றோர்னு ஒன்று பொதுவா எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, பெற்றோர்னா சரி அவங்க வீட்டுல ஏதோ வீட்டு வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, படிச்சுட்டு வந்து வீட்டுல குழந்தைங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு நானும் சரின்னு தலையாட்டின ஒரு பெற்றோர் கிடைச்சாங்க பாருங்க. கலை கல்வி கலைமணி, கரெக்டுங்களா? கல்வி கலைமணி. கல்வி கலைமணி. கல்வி கலைமணி அப்படின்னு ஒரு பெற்றோர். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா ஆசிரியர்களையும் நான் மிகவும் பாராட்டணும் போற்றணும் நினைச்சிட்டு இருந்த இந்த இடத்துல ஒரு ஆசிரியராகவும் ஒரு பெற்றோராகவும் இப்ப இந்த நிகழ்ச்சியில வந்து அவங்களும் அவங்க மகளும் நமக்கு நிகழ்ச்சி தொகுப்பு செய்ய போறாங்க. யோகாஸ்ரீ மற்றும் சுகந்தி மேடம், கரெக்டுங்களா? கொஞ்சம் எனக்கு இதுல தெரியல, இங்க வெளிச்சத்துல நான் பேர் கரெக்டா சொல்றேனான்னு பாத்துக்கேன். ஓகே, குட். ஸோ இப்போ அவங்க தான் இனிமேல் நிகழ்ச்சி முழுக்க நடத்த போறாங்க. வாங்க யோகாஸ்ரீ அண்ட் சுகந்தி மேடம், நிகழ்ச்சியை நீங்க இனிமேல் தொடர்ந்து நடத்துங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது நிகழ்வு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுடன் ஆரம்பமாக உள்ளது. அனைவரும் எழுந்து நின்று தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோம். தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலெடுத்த நிலத்தை நீராறும் மதிச்சிறந்த திராவிட நல் திருநாடும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் அனைவருக்கும் நன்றி பாப்பா. அனைவரும் அமர்ந்திருக்கலாம். அனைவரும் நமது நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக உளவியலாளர் திருமதி ரேணுகா தினகரன் அத்தை அவர்களையும் திரைப்பட துணை இயக்குனர் திரு ஜெய்பி மாமா அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வண்ணத்துப்பூச்சியின் தரித்திரன் 2025 ஆண்டு திருவிழாவை சிறப்பாக நடத்தி வரும் திரு தாமஸ் மாமாவின் சார்பில் இந்நிகழ்வில் பங்கு பெறும் அனைத்து குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் இணைய வழியில் கண்டுகளிக்கும் தமிழ் சொந்தங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்வு இனிதே ஆரம்பமாகிறது. முதலாக உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெரிந்த தமிழின் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்பதை போல் கவிதை வாசிக்க திருக்குறள் செல்வி சஹானா அக்காவை அழைக்கிறேன். கல்வி சொல்ல சஹானா வா பாப்பா. சஹானா அக்கா வரலன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்களுக்கு போ. மனதில் எளிய முறையில் நிகழ்வுகளை பதியும் வகையில்
கதை சொல்ல சாரே லித்திகா ஸ்ரீ பாப்பாவை அழைக்கிறேன். ரித்திகா ஸ்ரீ. கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க லித்திகா, சொல்லுங்க. கதை சொல்ல போகிறேன். ஒரு ம் நீங்க சொல்லி கொடுங்கம்மா. சப்போஸ் பாப்பா பயந்தாலும் நீங்க சொல்லி கொடுங்க. தோட்டம் வச்சிருந்தாங்க. அல்ல அல்ல நாய்க்குட்டியும் கழுதைக்குட்டியும் வளர்த்தாங்க. நெய்க்குட்டி வந்து யாராவது வருவாங்களான்னு வரும்போது கொலைக்குமா. அதுக்கப்புறமா வீட்டை காவல் காக்குமா. கழுதை பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் ஓனருக்கு இது ரெண்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா. நாய்க்குட்டி ஓனர்கிட்ட ஓடி போய் நக்குமா, விளையாடுமா, எல்லாம் பண்ணுமா. அதுக்கு தடவி கொடுப்பாங்களாம். கழுதை நம்மள மட்டும் ஏதோ மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாய் மாதிரியே பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நாய்கிட்ட போய் இது சொல்லிச்சான், நானும் மாதிரியே பண்ண போறேன்னு. நாய் சொன்ன, இல்ல நீ அப்படி பண்ணாத, திட்டுவாங்க. கழுதை கோச்சுக்கிச்சான், நான் உன்னை படுறேன் மேல நினைச்சுக்கிட்டு இது போயிடுச்சாரு. நாய் சொல்ற கேட்காமையே. மறுநாள் நாய கொஞ்சதுக்காக ஓனர் இருந்தாங்களாம். அப்ப நான் வேகமா வந்து நல்லா நக்கிடுறான். அவங்க பயந்து அடிச்சுட்டாங்களாம். அப்புறமா தெருவுல நடந்ததுல ஒருத்த நாய் பார்த்துட்டு கழுதையும் வேகமா இடிச்சான். உடனே வந்து இன்னும் நல்லா அடி கொடுத்தாங்களாம். அப்புறம் இத கடையிலேயே குடித்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசினாங்களாம். உடனே நான் கழுதை குட்டி சொன்னிச்சான், சொன்னது உண்மைனா ஓனர் வந்து என்ன வந்து பொருளை தூக்குறதுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன. நாய் சொன்னிச்சு, அவங்களுக்கு ஒவ்வொரு குணம் இருக்குது, கழுதை நீ அப்படி பண்ணாதன்னு சொல்லி சொன்னாரு. கழுதையும் சொல்லிட்டு மறுநாள் எதுவுமே பண்ணாமே இருந்துடான். போற மாதிரியே இருந்துடான். உடனே ஓனர் பார்த்துட்டு நேத்து உடம்பு சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல வச்சுட்டான். ஓகே.
ரெண்டு பேரா ஹாப்பி தாங்கலாம் வெரி குட் வெரி குட். செஞ்சுக்கிறாங்க. அடுத்த வரி இருக்கணும்னு நினைக்க கூடாது. ஓகே உங்களுக்கு ஒரு குணம் இருக்குது. நன்றி. ஓகே வெரி குட் வெரி குட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. சொல்லுங்க. சொன்னீங்க லித்திகாஸ்ரீ. மழலை மொழியில சிறப்பாக கதை சொன்னீங்க. எல்லார் மனசுக்கும் நல்ல பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் லித்திகாஸ்ரீ. நன்றிமா, மிக்க நன்றிமா, வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. நன்றி. சிறப்புமிக்க தற்காப்பு கலையான சிலம்பாட்டமாட திருக்குறள் செல்வன் கர்சா துஷ்யந்த் அண்ணன் அவர்களை அழைக்கின்றேன். ஹர்ஷா துஷ்யந்த் உங்களை தான் கூப்பிடுறாங்க. இன்றைய காலகட்டத்துல ஆண்கள் மட்டுமில்ல, சிறு குழந்தைகளும் சிலம்பாட்டத்தில் சிறந்து விளங்குவதற்கு எடுத்துக்காட்டாக ஹர்ஷா துஷ்யந்த் சிலம்பாட்டமாட வரவேற்கிறேன். ஹர்ஷிதாக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா ஹர்ஷா துஷ்யந்த் கொஞ்சம் டான்ஸ் ஆட சொல்லுங்க. ஹர்ஷா அம்மா கேக்குதா? வந்துட்டாங்க, நிகழ்வுக்கு வந்துட்டாங்க. ஓகே ஓகே ரெடி. ஹலோ. ரைட். கேமராவை நீங்க ஹரிசாண்டலா வச்சுக்கோங்கம்மா. லேண்ட்ஸ்கேப்ல வச்சீங்கன்னா ஃபுல்லா வியூல இருக்கும் தம்பி. இது கேமரா திரும்ப. ரைட். இப்ப நல்லா தெரியுது. பிரேக் ஆகி வருதா? நல்லா இருக்கு. வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சுமா? புரிஞ்சுதா? சிலம்பம் சுத்தினதுக்கு வாழ்த்துக்கள் அண்ணன். சிறப்பாக சிலம்பம் சுத்துனீங்க. இதுல இந்த கலையெல்லாம் நிறைய பேர் மறந்துருப்பாங்க. அதெல்லாம் நினைவுபடுத்துறதுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். நாட்டுப்புற கலைகளின் ஒன்றான புலியாட்டம் ஆட சாவி லட்சன் தம்பியை அன்புடன் நடக்கிறது. தம்பி ஓடியா. நாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ.
வாழ்த்துக்கள் லக்ஷன், சிறப்பாக புலிமரியை வேடமிட்டு சிறப்பாக ஆடினீங்க. இது நாங்க பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சிறப்பான வாய்ப்பா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனர் ஜெயதீப் மாமா அவர்கள் நாடக நடிகராகவும் நாடக கையில சிறந்து விளங்குறாங்க. திரைப்பட ஆட்டு வளர்த்து கொண்டுட்டு இருக்காங்க. இது எங்கள் மாதிரி மாணவர்களுக்கு கருத்துரை கூட அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. ஆக்சுவலா அவங்க மாமா ஒரு வேலையா வெளியில போயிருக்காங்க, இன்னும் வரல போல இருக்கு. ஆனா மாமாவோட இணையர் வந்திருக்கிறாங்க, அவங்களோட இணையர் வந்திருக்கிறாங்க, நித்யா. நித்யா மேடம், நீங்க கொஞ்சம் குழந்தைகளுக்கு உங்கள் கருத்துக்களை சொல்ல அன்போடு அழைக்கிறேன். நன்றி நன்றி தாமஸ். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மத்தவங்களாம் பேச மாட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? சோ எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு இந்த 10 நாள்? சிறப்பா இருந்துச்சா? சம்மர் ஹாலிடே எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா போச்சா சம்மர் ஹாலிடேங்க? சூப்பர். நீங்க எல்லாருமே ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, கரெக்டா? இந்த புலிக்குட்டி எல்லாம் சூப்பரா ஆடுனீங்க, சிலம்பம் சூப்பரா பண்றீங்க, கதை அழகா சொல்றீங்க. இது எதுவுமே விட்டுறக்கூடாது, சரியா? இல்ல, நீங்க எல்லாரும் பேசுனீங்கதான் நான் பேசுவேன்ப்பா, இல்லைன்னா நான் பேச மாட்டேன். சரியா? இன்னும் நிறைய கதைகள் முடிஞ்ச அளவுக்கு அக்கா பத்தி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் நித்யா. நானுமே தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான். நீங்க பண்றீங்கல்ல, உங்களை மாதிரி நானும் ஒரு கலைஞர் தான் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு 10 வருஷமா ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நிறைய குட்டி குட்டி குழந்தைங்க கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? உங்களால நிறைய புது புது விஷயங்களை சீக்கிரமா இப்படிங்கிறதுக்குள்ள யோசிக்க முடியும். நாங்கெல்லாம் பாருங்க, பாவம் வளர்ந்துட்டோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு யோசிக்கவே. சரியா? அப்ப உங்களுடைய அந்த யோசிக்கிற திறமைய இன்னும் மேம்படுத்தி இன்னும் நிறைய கதைகள் எழுதுங்க, சரியா? உங்களுக்கு இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, தாமஸ் இதுக்கான ஒரு மீடியம் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் அதுல இணைஞ்சு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இணைஞ்சு நிறைய விஷயங்களை புது புது விஷயங்களை கத்துக்கலாம். ஓகே?
ஓகே. அதே மாதிரி இன்னும் உங்க எல்லாருக்கும் அக்கா வந்து சொல்ற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்ல உங்களுக்கு ரொம்ப உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்ச ஒரு அக்கா சொல்றதா நினைச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய படிங்க, சரியா? குட்டி குட்டி கதைகள் படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கதைகள் படிக்க அதுவே உங்களை தூண்டும். இங்க எத்தனையோ எழுத்தாளர் இருக்கலாம், நடிகர்கள் இருக்கலாம், பேச்சாளர்கள் இருக்கலாம். பாருங்க, சிறந்த தொகுப்பாளினி இருக்காங்க நம்ம கூட இப்போ. சரியா? எல்லாரும் சேர்ந்து இந்த கலையோட நம்மளும் வளருவோம், சரிங்களா? டான்சர் மேடம்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அங்க. சோ எல்லாரும் சந்தோஷமா இந்த கலையோட இந்த கலை பயணத்தை தொடர்ந்து உங்க படிப்பிலும் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஜாலியா போலாம், சரிங்களா? என்னோட முகத்தை காமிக்கல, நான் எப்படி ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? சரியா? சோ ஹாய். சோ ஆல் தி பெஸ்ட் குட்டி, சரியா? எல்லாரும் நல்லா படிங்க, நிறைய கதைகள் படிங்க, நிறைய வந்து கதைகள் சொல்லுங்க, பொம்மலாட்டம் பண்ணுங்க, அப்புறம் வந்து ஸ்டோரி டெல்லிங் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. கலைனா வெறும் டான்ஸ் பாட்டு மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம், சரியா? ரொம்ப முக்கியமா எது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருதோ அதை பண்ணிடுங்க. அதுக்காக இது பாருங்க, அம்மா அப்பா அடிக்கிற அளவுக்கு எதையும் பண்ணிடக்கூடாது. எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணிடக்கூடாது, சரியா? எல்லாமே ஒரு லேர்னிங் தான். நல்லா கத்துப்போம், நல்லா வளருவோம், ஹாப்பியா இருப்போம். ஓகே, தேங்க்யூ. 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 பாய். குழந்தைகள் அனைவரும் இன்றைய காலகட்டத்துல சொந்தமா கதை எழுதுறதுக்கு ஊக்குவிச்சீங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஏட்டுச்சுரைக்காய் கறிக்குதவாது என்பதை போல நம்ம நிறைய நூல்களை படிக்கணும். இப்பையில இருந்தே சின்ன சின்ன கதைகளை படிக்கணும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய புத்தகத்தை படிக்கணும்னு ஊக்கம் அளித்ததற்கு மிக்க நன்றி. நித்யா மேடத்துக்கு நன்றி தெரிவித்துக் தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். கபிலர் அவர்கள் உள்ள 99 மலர்களை பார்க்காம சொல்ல தண்ணி குடி, அங்க போய் மாமா வாங்க போ. யாரு பேரு பிரேக் ஆயிடுச்சு நீங்க பேசினதுல. ஹர்ஷிதா ஸ்ரீ பாப்பா. ஹர்ஷிதா, ஓகே. வாங்க ஹர்ஷிதா ஸ்ரீ பாப்பா. வாங்க பாப்பா குட்டி, 99 பூ சொல்ல வாருங்கள். ஹாய். சொல்ல போறேன். காம்பால் அனிஷம் தன் பெயர் புகழை குறிஞ்சி வெச்சி செங்கோடு வேலி தேமா மனுச்சிரை புதுநாள் அந்தொட்டு உண்டோ பூவிலம் வடவடம் பாகை வான் பூ புரசா செறிவை செறிவிலை மணிப்பும் குருவிலை வாகா மானும் புரசன் செறிவை குருவிலை நல்மிரு நாரி மாயிரு குருத்தும் வேங்கையும் பிறவும் அரக்கு விரித்தன்ன பரியரா புகழுடன் நன்றி. சின்ன வயசு பார்க்காம மனநம் செஞ்சுட்டு சொல்றீங்க, ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் கரிஷ்டாஸ்ரீ பாப்பா. அடுத்ததாக இந்தியாவின் பாரம்பரிய நடனம் பரதநாட்டியம். அத வந்து கரிஷ்டாஸ்ரீ பாப்பாவை அழைக்கின்றேன். ஒரு நிமிஷம்.
ஃப்ரெட்ரிக் நான் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்கம்மா. உங்க இதுல வாய்ஸ் அது பேசும்பொழுது மட்டும் ஆன் பண்ணிக்கங்க நீங்க. ஓகே. ஃப்ரெட்ரிக் மியூட் பண்ணிக்கங்க, உங்களத மியூட் பண்ணிக்கங்க. ஆ இந்தியாவில் உள்ள பாரம்பரிய கலைகள்ல என்னன்னா பரதநாட்டியம் ஆட வேதாஸ்தி பாப்பா வரைக்கின்ற வாங்க வேதாஸ்தி பாப்பா பரதநாட்டியம் ஆடுங்க. பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, சங்கத்தமிழ் மூன்றும் தா. நான் எங்க நிக்கணும்? நீ பொண்ணும் இல்லையா? பக்கனில நின்னுக்கோ, அங்க வெயில் வராது. இன்னும் பாட்டு இருக்கு, லோட் ஆயிட்டு. ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் பூஸ்டின் புதிய கூல் மில்க் ஷேக். பூஸ்ட் இப்ப ஒரு கூல் மில்க் ஷேக்ல குடி கட்டதேனோ நீரல்லி மீனோ அடிமுட்ட ಹೇ ಶಾರದೆ ದಯ ಪಾಲಿಸು, ಈ ಬಾಳನು ಬೆಳಕಾಗಿಸು. ಹೇ ಶಾರದೆ ದಯ ಪಾಲಿಸು, ಈ ಬಾಳನು ಬೆಳಕಾಗಿಸು. ನಾಡಿಗಳ ದಾರಿಯಲಿ ನಂಬಿಕೆಯ ನೆಲೆಯಾಗಿರಿಸು, ಮುನ್ನಡೆಸು. ಇದು ನಾವಾಡೋ ಪದ ಪದದಲ್ಲೂ ಸಂಚರಿಸೋ. நன்றி. அனைவரும் வெரி குட் வெரி குட். மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு பரதநாட்டியம் ஆடி இருக்கீங்க. கண்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே சிறப்பா இருக்கு. சிறப்பா அப்படியே பரதநாட்டியத்துல கலைஞர்கள் ஆடுற மாதிரியே சிறப்பா ஆடி இருக்கீங்க வேதாஸ்ரீ. வாழ்த்துக்கள் வேதாஸ்ரீ பாப்பா. உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து பண்டைய தியானமான யோகாவை செய்ய சரே சுபிஸ்கா அக்காவை அன்புடன் அழைக்கின்றேன். இப்போ யோகா செய்ய போறாங்க. ஃபர்ஸ்ட் 2 காலை நீட்டி பிடிச்சுக்கோங்க. ஹோல்டிங் 1 2 3 4 5 6 7 8 9 10. Go next. 1 2 3 4 5 6 7 8 9 10.
வச்சுட்டு காலை இந்த பக்கம் வச்சு இழுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Next butterfly pose. Butterfly, butterfly. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பட்டர்ஃப்ளை போஸ்லயே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி படுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பட்டர்ஃப்ளை போஸ்ல இருந்து ரிலீஸ். இப்போ One, 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அந்த போஸ்ட்லயே கீழே படுக்க போறோம். கீழே படுக்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10. அந்த பொசிஷன்லயே பேக்ல கொண்டு வந்து ஓம் சாண்டி. Next level. இப்போ படுத்து. காலை folding பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ரெண்டு காலையுமே ஃபோல்டிங் பண்ணி முதல்ல ஸ்ட்ரைட்டா வச்சு இப்போ ஃபோல்டிங் பண்ணி தலையை தூக்குவோம். தலை தூக்குவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வஜ்ராசனம் லாஸ்ட் ஒன். One, 2 3 4 5 6 7 8 9 10. Thank you சொல்லுங்க. Thank you. Thank you sir. Thank you. Thank you bro. சிறப்பாக பண்ணிருக்கீங்க அக்கா. என்னன்னா நம்ம யோகானா என்ன தெரியும், நம்மளுக்கு பத்மாசனா அது மாதிரிதான் தெரியும். ஆனா அதுல பட்டர்ஃபிளைக்கெல்லாம் இருக்கா அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது இல்ல. சிறப்பா பண்ணிருக்கீங்க, இவ்வளவு அழகா பண்ணிருக்கீங்க. நான் யோகால நிறைய தடவை சில நிகழ்ச்சியில போயிருக்கான், ஆனாலும் இந்த அளவுக்கு நான் இப்படிலாம் பண்ணி பார்த்தது இல்ல. அவங்க யோகா மட்டும் தான் பண்ணிருக்காங்க, அதுல நிறைய இது இருக்கா அதெல்லாம் இப்பதான் தெரியுது. நல்ல உடம்ப வளைச்சு சிறப்பா பண்ணிருக்கீங்க. நம்மளுக்கும் இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்மளும் பண்ணணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அருமையா பண்ணிருக்கீங்க, எல்லாருக்கும் மிகவும் பிடிச்சதாவே இருக்கு. வாழ்த்துக்கள் அக்கா, சிறப்பாக பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் பாப்பா. Thank you. அடுத்ததாக நன்றிமா. அடுத்ததாக சங்ககால பெண்பால் புலவரான ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடி 109 சொல்ல யோகாஸ்ரீ பாப்பாவை அழைக்கிறேன். ஆத்திச்சூடி
அறம் செய்ய விரும்ப ஆர்வம் சிடம் இயல்வது கடவுள் ஈவது விளக்கில் உடையது என்பது ஒக்குமதி கடவுள் எதிர்ச்சிகளில் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உண்டு ஒப்புரவுகளுக்கு ஓதுவது வழியில் அவ்வியம் பேசல் அக்கம் சிறுக்கில் தன்னொன்று சொல்லில் அப்போல் வரை சனி நீராடு நயம்பட உரை இடம்பட இடரில் இணக்கம் அணிந்து இறங்கு தந்தை தாய்ப்பே நன்றி மறுவையில் பருவத்தே பைசை மண் பறித்து உன்னை இயல்பு அலாதன செய்ய இல்லவம் வஞ்சில் துயில் வஞ்சகம் பேசேல் அழகு அலாதன செய்யில் இளமையில் அரணை மறவேல் அனந்தலாடேல் கடியது மர காப்பது விரதம் கிழமைப்பட வாழ் கீழ்மை அகற்று குணமது கைவிடை கூடி பிடியில் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கழுவில் கொள்ளை விரும்பில் கோதாட்டு ஒளி கவ்வி அகற்று சக்கர நெறியில் சான்றோர் இணைத்திடு சித்திரம் பேசு சீர்மை மரவை சுலுக்கி சொல்லி சூது விரும்பில் செய்வன திருசை சேரிடம் மறைந்து செசோறு படை சோம்பி திரியில் சையன திரியில் தகர வர்க்கம் தக்கோன் ஞானத்திலே தானமது விரும்ப திருமாலுக்கு அடிமை செய் தீவினை எகற்று திருமாலுக்கு அடிமை செய் தீவினை எகற்றி துன்பத்திற்கு இடங்கொடை தூக்கி வினை செய் தெய்வம் மிகளை தேசத்தோடு ஒற்றிவாள் தையன திரியே தையில் சொக்கேயே தொன்மை மரவேல் தோதோர் இங்கே நகர வர்க்கம் நன்மை கடைப்பிடி நாடு ஒப்பனை செய் நிலையில் பிரியில் நீர் விளையாடை நுண்மை நுகரில் நூல்பல கல் நெற்பயில் விளை நேர்பட வழுகு நைவினை நலிகையில் நொய்ய உரையை நோய்க்கு இடங்கொடேன் பகர வர்க்கம் பழிப்பன பகரேல் பாம்போடு பலகை பிழைப்பட சொல்லேல் பீடு பெறனில் புகழ்ந்தாரை போற்றுவாள் பூமி திருத்தி உன் பெரியாரை துணைக்கொள் பேதமை அகற்று பையலோடு இணங்கேல் பொல்தனை போற்றுவாள் போர் தொழில் புரியேல் மகர வர்க்கம் மனம் தடுமாறேல் மாற்றானுக்கு இடங்கொடேல் மிகைப்பட சொல்லேல் மீதுன் விரும்பு முனைமுகத்து நில் மூர்க்காரோடு இணங்கே மெய்விலியார் மனையகல் மேன்நக்கல் சொற்கேல் மெய்விலியார் மனையகல் மொய்வது அறமொழி மோகத்தை முனி வகர வர்க்கம் வல்லமை பேசேல் வாது முற்கூரேல் வித்தை விரும்பு வீடு பெறனில் வெட்டென பேசேல் வேண்டி வினை செய் உத்தமராயிரே ஊதுதன் ஒச்சுவாய் ஒன்னாரை தேரேல் ஓரம் சொல்லேல் நன்றி வெரி குட் சூப்பர். நன்றி மிகவும் சிறப்பாக ஆத்திச்சூடிக்குரிய யோகாசி பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு விருந்தினர் உளவியலாளரான திருமதி ரேணுகா தினகரன் அத்தை மிக சிறந்த உளவியலாளரை குழந்தை மனம் கவரும் அளவுக்கு கதை சொல்வார்கள். அவர்கள் ஆலோசனை கூற அன்புடன் அழைக்கின்றேன். ரேணுகாத்த நீங்க தான் வரணும். அன்மியூட் பண்ணணும் ரெண்டு மேம். ரேணுகாத்து சிறந்த ஆலோசனை கூறி அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்துவாங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? ரேணுகாத்த வரும் வரை திருமதி எமில்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் குழுவை பற்றி பார்ப்போம். கேரி வித் லவ் ட்ரெஸ் என்ற அமைப்பை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். விடியல் அறக்கட்டளை கலைக்குழு என்ற குழுவையும் மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். சிறு குழந்தைகளுக்கு மட்டுமில்லாமல் பெரியவர்களும் பயன்பெறும்படி திண்ணை குழு என்ற ஒரு குழுவை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். கவிதையில் தனது திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக விதைகளின் கவிதைகள் குழு என்ற குழுவையும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். நம் தாய்மொழியான தமிழ் மொழியை சிறப்பாக செய்வதற்கு அழகிய தமிழ் பேசு குழு என்ற குழுவையும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். சிறுவர்களின் படைப்புகளையும் தனி திறமைகளையும் வெளிக்கொண்டு வருவதுதான் வண்ணத்து பூச்சியின் குழு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. குழந்தைகளை சொந்தமாக கதை சொல்ல ஊக்குவிப்பதோடு அவர்கள் செய்யும் தனி திறமைகளை ஊக்கப்படுத்தி குழந்தைகளை இன்னும் பல திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்பளித்து வரும் தாமஸ் அண்ணனுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு அழைப்பாளரான
ரேணுகா தினகரன் அத்தை வரவேற்கிறோம். தாமஸ், நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓ சாரி. ஓகே, தேங்க்யூ. நான் 2 லைன்ல வந்ததுனால மியூட் பண்ணிட்டேன். ஓகே, நன்றி. என்ன போய் தேடி கண்டுபிடிச்சு படிச்சு என்ன சொன்ன முதல்ல யோகா ஸ்ரீக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா என்னையே நான் சொல்லிக்க கூடாது, அதனால அவங்க கிட்ட சொல்லிட்டேன், நீங்க வேணா தேடி கண்டுபிடிச்சிக்கங்க என்ன எங்கேயாவது அப்படின்னு. அவங்களும் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க கரெக்டா. வண்ணத்து பூச்சிகள் அப்படிங்கிற அமைப்பு பொதுவாகவே குழந்தைகளின் சுய சிந்தனை தூண்டலுக்கான ஒரு அமைப்பு. இந்த குழுவுல முழுக்க முழுக்க குழந்தைகள் சுயமாக சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நிகழ்ச்சிகளே நடத்தப்படும். இந்த குழுவுல பாத்தீங்கன்னா போட்டிகள் இருக்காது. இந்த குழியில இந்த காம்படிஷன்ற நேம்ல எந்த ஒரு கண்டக்ட்டுமே நாங்க பண்ண மாட்டோம், நாங்க நடத்த மாட்டோம். ஸோ நாங்க என்ன பண்ண வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழுவுல திருவிழாக்கள் நடக்கும், கொண்டாட்டங்கள் நடக்கும். இப்படிதான் அந்த குழுவுல நிகழ்ச்சிகளே நடக்கும். தொடக்க காலத்துல, அதாவது இந்த லாக்டவுன்ல 2020 தான் ஆரம்பிச்ச இந்த குழுவை ரொம்ப ஃபுல்லா முழு வீச்சுல ஓடிச்சு. நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதுல நிறைய அவங்களோட தனித்திறமைகள் வெளிப்பட்டது. அப்படி பயணிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கு நான் வந்து நேராக போய் குழந்தைகளை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். நிறைய இடங்கள்ல நேராக சந்திக்கிறேன். குழந்தைகளை கதைகள் சொல்ல தூண்டுறேன், கதைகளை எழுத தூண்டுறேன். அந்த தூண்டுதலின் அடிப்படையிலே வரக்கூடிய அவுட்புட் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகளோட கதைகள், கவிதைகள், கட்டுரைகள், இதையெல்லாம் புத்தகங்களாக வண்ணத்து பூச்சிகள் பதிப்பகம் என்ற பெயர்ல போட்டு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ இது வந்து பரவலாக எல்லா கிட்டையும் நான் கொடுத்துட்டு வரேன். ஏன்னா குழந்தைகளாலையும் சிந்திக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிறைய வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா, சின்ன பசங்க இவங்கெல்லாம் குழந்தைங்கப்பா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம தான் சொல்லி தரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு முன்னொரு காலத்துல நமக்கு இருந்தது. அது பொய்ன்னு சொல்ல மாட்டேன், இருந்தது, என்னமோ உண்மை. அப்போ வந்து அது இருந்தது. ஆனால் இப்ப இருக்க காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுப்பதை விட அவர்களை வழி நடத்துவதுதான் தேவையானது அப்படின்னு நான் பார்க்கிறேன். இப்போ ரேணு மேம் வந்துட்டாங்க, அதனால நான் என்னுடைய உரையை பாதியில் நிறுத்திட்டு நாம ரேணு மேம் கிட்ட போயிடலாம். மேம் வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ப்ரோக்ராம்ல இருந்தேன், ப்ரோக்ராம்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா என்னால வந்து உங்களோட கனெக்ட் ஆக முடியல, ஒன் கனெக்ஷன் தான் கொடுக்க முடியல. மற்றபடி ப்ரோக்ராம கேட்டுட்டு இருந்தேன். டான்ஸ்ல இருந்து, பாட்டுல இருந்து, பேச்சுல இருந்து எல்லாம் சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் வெல் ட்ரெயின்டு சில்ட்ரன், குறிப்பா வந்து பேரண்ட்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நிச்சயமா இந்த குழந்தைங்களால இவ்வளவு தூரம் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னம்மா கால் வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்கியா? ஆடி ஆடி கழிச்சிட்டியோ? நாராயண லக்ஷ்மி. வேதாஸ்ரீ பாப்பா. வேதாஸ்ரீ. வேதாந்தியா? வேதாஸ்ரீ. வேதாஸ்ரீ. ஓ ஸ்ரீ. ஓகே, பேர் அழகா இருக்கு. ஆலன் அண்ட் ஃபெட்ரிக், நல்ல பேரு. வணக்கம் ஜெய்தீப், நித்யா. மியூட்ல இருக்கீங்க. வணக்கம். அடுத்தது வணக்கம் ரேணு. வணக்கம் வணக்கம் நித்யா. ஜெய்தீப் எங்கம்மா? ஜெய்தீப் வந்து ஒரு சின்ன வேலையா போயிருக்காரு வெளியே. சரி சரி சரி, வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. சோ ஹர்ஷிதா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களாமா? நல்ல சூப்பர், வெல் டேலண்டட் சில்ட்ரன். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையா இருக்கு. தாமஸ், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பெரிய திருவிழா மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு. இதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு நான் இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பா பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பசங்களை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஈடுபடுத்தி அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்து பயணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்னம்மா? சுகந்தி கூட இருக்கீங்க. ஆமா, சுகந்தி யோகா சேம் பொண்ணு. ஓ, உங்க பேர் என்ன சொல்லுங்க?
சுகந்தி. சுகந்தி. ஓ என் பேரு நீங்க தான் சுகந்தி. சுகந்திங்களா? சரிங்க ஆமா. சரிங்க. யோகஸ்ரீன் தான் உங்க பொண்ணு பேருங்களா? ஆமாமா. ரொம்ப சந்தோஷம். நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷம். பேரண்ட்ஸ் எல்லாரோட பேரண்ட்ஸுமே அப்பப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தலைய காட்டுனீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கும். எனக்கு தாமஸ்கெல்லாம். கண்டிப்பாம்மா வருவாங்கம்மா இனிமே. ஆமா இன்னைக்கு எல்லாருமே பேரண்ட்ஸ். வணக்கம்மா. ரேவதிங்களா? வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. ரேவதி அம்பிகாமா. ரேவதி வணக்கம். ஓகே வணக்கம் வணக்கம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து இதுல ஏன் நான் குறிப்பா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல எதுக்கு நம்ம பேரண்ட்ஸை கூப்பிடுறோம் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸை முன்னாடி வச்சுட்டு சரி ஓச்சு ட்ரெயினர் ஆச்சு ஸ்டூடெண்ட் ஆச்சு முடிஞ்சிச்சிங்களா நாங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறோம், இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன், இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் மட்டும்தான் வந்து ட்ரெயினருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு. அதை தாண்டி இந்த மாதிரி கொஞ்சம் கூடவே டிராவல் பண்ணும்போது தான் பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும். இல்லைன்னா கதைகள்ல வர மாதிரி தான். ஒரு கதை ஒண்ணு இருக்குல்ல, பாட்டிக்கு பழைய தகரத்தட்டுல சாப்பாடு போடும்போது என்ன நடக்கும்? பத்திரமா அந்த குழந்தை எடுத்து வச்சுதான். எதுக்கு எடுத்து வச்சுதான்? நாளைக்கு நீ வயசானா உனக்கு சாப்பாடு போடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிச்சான். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பிஸியா இருந்துகிட்டு உங்க பசங்களை ட்ரெயினர் கிட்ட விட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து கூட்டின்னு போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா, நாளைக்கு அந்த குழந்தை அதை பார்த்துட்டு என்ன செய்யும்? நம்மளை விட்டுட்டு போகும்போது ஆபீஸ் வேலையா இருக்கேம்மா, ஒய்ஃபோட கொஞ்சம் பிஸியா இருக்கேன், 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விட்டு போவோம் தெரியாது. நீங்கனாலும் ட்ரெயினர் கிட்ட பத்திரமா விட்டு போனீங்க. அந்த காலத்துல நம்மள எங்க விட்டு போவாங்களோ, எந்த இடத்துல நம்மள வந்து உதறுவாங்களோ தெரியாது இல்லையா? அதனால நம்மளை பார்த்துதான் நம்ம பசங்க கத்துக்கிறாங்க. அது மொழியாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம போடுறதுதான் முளைக்கும். அந்த விஷயத்துல எனக்கு இந்த அத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்ல விதை போட்டிருக்கீங்க. ரொம்ப அழகா அது வந்து விளைஞ்சி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சண்டே இந்த நேரத்துல, இந்த ஒரு லீவ் நாள்ல இந்த நேரத்துல இங்க வந்து இருந்து இவ்வளோ தூரம் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க ஆலன் அண்ட் ஃபெட்ரிக்கோட அம்மாவா நீங்க? உங்க பேர் என்னம்மா? அனிதா மேம். ஓகே ரொம்ப சந்தோஷமா உங்களை சந்திச்சதுல. தேங்க்யூ மேம். எல்லாரையும் பர்சனலா எனக்கு இப்படி கூப்பிட்டு, பிரகாஷ் அப்படிங்கிறவரோட பேரண்ட் தெரியல எனக்கு, ஸோ ஒருத்தரையும் இப்படி கூப்பிட்டு பேசணும். ஏன்னா எல்லாருக்குமே இப்ப நானும் ஒரு பேரண்டா இருக்கும்போது எனக்கு அது. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒருத்தங்களையும் நம்ம கூப்பிட்டு பேசும்போதுதான் பாருங்க வீடியோவே ஆன் பண்றாங்க. எல்லாரும் இருக்கிறோம் ஆனா இல்ல இல்ல. எஸ்.ஜே. சூர்யா படத்துல சொல்ற மாதிரி தான் இருக்கு ஆனா இல்லங்கிற மாதிரி தான் என்னையும் சேர்த்துதான். தாமஸ் வந்து மேடம் அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடுன்னு தேடி டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணிட்டு முள்ள வந்துட வேண்டியதுதான். ஸோ எல்லாருக்குமே அந்த நிலை தான். ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு உங்க எல்லா பேரண்ட்ஸையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி குழந்தைகளோடைய இவ்வளோ திறமைகள் இருக்கு, இத்தனை திறமையும் அந்த குழந்தைக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இந்த இந்த ஒரு குழு வந்து இந்த கதைகளுக்கும் இந்த இந்த விஷயத்துக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதுனால குழந்தைங்க கிட்ட வந்து எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் நீங்க டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு அதெல்லாம் பண்றதுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க வளர்ந்து வந்திருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேரண்ட்ஸை வந்து நான் எதிர்பார்க்கிறேன், நிறைய பேர் வரணும். ஏன்னா அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும், ஆனா எத்தனை பேரால வர முடியுங்கிறது தான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஸோ வந்திருக்க அத்தனை பேரண்ட்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்றேன். அது மாத்திரம் இல்லாம குழந்தைங்க கிட்ட இருக்கிற அந்த கம்யூனிகேஷன், கதைக்கு எங்க சார் போறது, நீங்கன்னா நிறைய கதை படிக்கிறீங்க, நாங்கெல்லாம் எங்க சார் கதைக்கு போறதுன்னு யோசிக்காதீங்க. கதை வந்து எங்கேயுமே இல்லை, நம்மளோட ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையுமே கதை தான். இப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட் இப்ப எனக்கு நடந்தது. நான் எதிர்பார்க்காம எனக்கு ஒரு கால் வந்தது. ஸோ அந்த கால் என்னால கட் பண்ணவும் முடியல. அவங்க ரொம்ப ஒரு வருத்தத்திலயும் வேதனையிலயும் அவங்க அதை என்கிட்ட பேசுறாங்க. பட் நான் இங்கேயும் என்னோட பிரசன்ஸ் இருக்கணும், கொடுத்துட்டேன். இதையே வந்து ஒருத்தங்க கிட்ட நான் சொல்லும் போது அது ஒரு கதையா சொல்லணும். எல்லாருக்கும் கதை இதுதான். நீங்க ஏதோ ஒரு வீட்டுல வந்து நீங்க காலையில வந்து வெங்காயமே இல்லடா உங்க அப்பா இன்னைக்குன்னு பார்த்து வெங்காய பக்கோடா கேக்குறாரா அப்படின்றது கூட கதை தான். நீ பிறக்கும் போது என்ன நடந்தது தெரியுமா? நீ முதல்ல எல்லாம் சாப்பிடும் போது கீழே போட்டுட்டே இருப்ப தெரியுமா, அந்த சாப்பாடு எப்படி தெரியுமா கீழே விழும் அப்படின்னு நீங்க சொல்றதும் ஒரு கதை தான். ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை கூட நீங்க பசங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணதான் அதுங்க நாளைக்கு வந்து உங்ககிட்ட அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க.
இன்னைக்கு கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து சில தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருந்துட்டே இருந்ததுன்னா, இன்னைக்கு நான் வெளியில போனேம்மா, இங்க இப்படி நடந்ததுமா, இங்க இப்படி சொன்னாங்கம்மா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மனாலும் 1-2 விஷயத்த விட்டுட்டு சொல்லுவோம். சின்ன பசங்க அது கூட விடாது. போட்டிருக்க ட்ரெஸ், எந்த பக்கம் பார்த்தாங்க, எந்த பக்கம் திரும்பினாங்க, எல்லாம் கிளீனா சொல்லிடுவாங்க. அதனால எந்த தவறுக்கு வாய்ப்பு இருக்காது. எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனா உங்ககிட்ட நெருங்கிறதுக்கான அந்த திரையை விளக்க வேண்டியது பேரண்ட்ஸ் தான். திரையை நீங்க விளக்கிடுங்க, மத்ததெல்லாம் தானா நடக்கும். இதுதான் நான் இத்தனை வருஷம் வந்து பேரண்ட்ஸோட பேசினதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நான் ஒரு பேரண்டிங் கவுன்சிலர் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசுற வாய்ப்புகள் தான் நானா வாலண்டியராகவே போய் கேட்பேன். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுற வாய்ப்பு கொடுப்பாங்க, காலேஜ்ல கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. ஆனா பேரண்ட்ஸ் கிட்ட பேசுற வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா எங்கேயுமே பேரண்ட்ஸ் வரமாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க ஏன் வரணும், நீங்க பேசுறத நாங்க ஏன் கேட்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா அதே வந்து கையில இருக்கிற மொபைல்ஸ்ல ரீல்ஸ் மட்டும் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு அதை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இந்த அம்மா சொல்லுது கேட்டீங்களா, ஆமாங்க எங்க வீட்டுல இதாங்க பிரச்சனை, இப்படிதாங்க பண்ணுதுங்க இதுங்க, இல்லைங்க அப்படின்வாங்க. அதுக்குதான் அது யூஸ் பண்றாங்களே தவிர, உங்களுக்காக நான் ஒரு விஷயத்தை யாராவது கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அது எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்கன்னு நீங்க யோசிக்கணும். குழந்தைங்க கிட்ட நிறைய பேசுங்க. அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களை நிறைய பேசுங்க. அவங்க கிட்ட கேளுங்க. முதல்ல கேட்க பழகுங்க, அப்புறம் பேச பழகுங்க. கேட்கறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பசங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கும் போது உங்க மனநிலை எப்படி இருக்கும்னா, ஸ்கூல்ல நடந்த பாடத்தை பத்தியும், ஹோம்ஒர்க் பத்தியும், வாங்கின மார்க் பத்தியும், நீங்க பசங்களுக்காக செஞ்சு கொடுத்த ப்ராஜெக்ட டீச்சர் அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையான்றத பத்தியும் தான். பதில எதிர்பார்த்து பேசாதீங்க. அவங்க என்ன பேசினாலும் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க கேள்விகளை கேளுங்க. பதில எதிர்பார்த்து பசங்களை பேச விடாதீங்க. நான் சொல்றதெல்லாம் உங்களால ஏத்துக்க முடியுதா, புரிஞ்சுக்க முடியுதுங்களா? கண்டிப்பா ஏத்துக்க முடியுதுமா. எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆலோசனை தான் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இன்றைய காலத்துல நம்ம குழந்தைங்களை பாதுகாப்பது நம்ம கடமை தான், நமக்கு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் ஆலோசனை எல்லாம் கிடையாது. எல்லாம் அந்த பாதையில நான் கடந்து வந்திருக்கிறேன், அதைத்தான் சொல்றேன். இதுக்கு நான் போய் என்ன படிச்சுட்டா வந்து சொல்றது? நானும் பெற்றிருக்கேன், என் பிள்ளைங்களுக்கும் பெரிய வயசாது. நான் வந்த பாதை இந்த மாதிரி கரடு முரடா இருக்கு, அதுலதான் நீங்களும் நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க, காலை பார்த்து வைங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். இதெல்லாம் அனுபவத்துல வர விஷயங்கள். தயவு செஞ்சு இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் வந்து பெட்டரா இருக்கும். நான் பண்ணின ஒரு சில தவறுகள் கூட அடுத்த நடந்து வர இடங்கள்ல பண்ணிடாதீங்கன்னு சொல்றதுதான் நான் இங்க இந்த இடத்துல உங்ககிட்ட பதிவு பண்றேன். பசங்களை பொறுத்த வரைக்கும் கவலையே வேணாம். எல்லாரும் சிறப்பா வாழ்வாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. நீங்க நினைச்சதை விட அருமையான படிப்பு, உத்தியோகம், கை நிறைய சம்பளம், நல்ல வாழ்க்கைன்னு வாழறாங்க. பசங்களை பத்தி ஒரு துளி கூட டவுட்டே வேணாம். நம்ம நாளைக்கு எப்படி இருக்க போறோங்கிறது தான் முக்கியம். அதுக்குதான் நான் எப்பவுமே பேரண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இன்னும் நீங்க அடுத்தடுத்து எப்படியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்க பசங்களுக்கு கொலீக்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாரையுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுங்க. அவங்க எல்லாரும் வாங்க. வந்தாதான் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எல்லாம் இவ்வளோ சிறப்பான விஷயங்கள் கிடைக்குது. ரீல்ஸ்ல மட்டும் கிடைக்கல, யூடியூப்ஸ்ல மட்டும் கிடைக்கல, இப்படி டைரக்டாவும் நிறைய விஷயம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்க நிறைய பேருக்கு இந்த விஷயத்த கொண்டு சேர்க்கணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பையும் கொடுத்த தாமஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் சொல்லிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அவர் ஒரு புரட்சி பண்ணிட்டு இருக்காரு, எழுச்சிய பண்ணிட்டு இருக்காரு. அது இன்னும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பிள்ளைங்களுக்கு வந்து ஆலோசனை கூறிருக்கீங்கம்மா. என்னன்னா நம்ம தினமும் ஒரு கதை படிக்கணும். அத வந்து நம்ம வாழ்க்கையில இந்த கதை இருக்கு, நம்ம அப்பனா ஒரு நாளைக்கு ஒரு 4 கதை 5 கதை கூட எழுதலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்கம்மா. நானும் எழுதுறேம்மா இன்னி. நிச்சயமா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்படி நீங்க அதுக்கு பதில் சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கு திரும்பவும் நான் உங்க அம்மாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேம்மா. உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள்மா. ஏன்னா எல்லாரும் கதை எழுதினாலே நம்ம இவங்க எழுத போறோம்னு தோணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு நிகழ்வு நாம என்ன செய்யறோமோ அதையே நம்ம கதை தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை வந்து எல்லாருமே பின்பற்றலாம். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு
இது சொல்லியிருக்கீங்க நீங்க. இது மாதிரி யாரும் யோசிச்சது இல்ல. கதைன்னா நம்ம நாமளா சொந்தமா உருவாக்கணும் அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா நீங்க வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிறதே நம்ம கதையா சொல்லலாம், அதுவே ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிறப்புமா, வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. 15 முதல் நானே ஸ்கூல் விட்டு வரும்போது எங்க அம்மாட்ட ஸ்கூல்ல இருந்த எல்லாத்தையும் கதையை சொல்லுவேன். எங்க அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் கதை சொல்லுவாங்க. சூப்பர், வெரி குட், வெரி குட். வேதாஸ்ரீ, வேற யாரெல்லாம் சொல்லுவீங்க அம்மா கிட்ட போய் உங்க கதைகளை? ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் கதை மாதிரி யார் சொல்லுவா? வேதாஸ்ரீ சொல்றாங்களா? யோகாஸ்ரீ சொல்றேன் நாங்க. இன்னும் வேற யார் சொல்லுவா? நான் சொல்லுவேன். போனதை வந்து நான் இதையா எங்க அம்மாட்ட சொன்னேன். வெரி குட். வேற நான் சொல்லுவேன். நானுன்னு சொன்னாக்கா பேர் தெரியாது இல்ல, உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. ஆலன். ஆலன் ஃப்ரெட்ரிக். என்ன ஸ்பெஷல் தெரியுமா? ஆலனும் ஃப்ரெட்ரிக் எங்க வீட்டுக்கு எழுத்தாப்புல இருக்கிறாங்க. நானு அவங்களையும் கதைகளை எழுத வச்சு அவங்க கதைகளையும் என்னோட மேகசின்ல போட்டுக்கிட்டு வரேன் நான். அவங்களும் ஆர்வமா என்னை தேடி வருவாங்க. அங்கிள் இந்த கதை நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு என்கிட்ட வந்து காட்டுவாங்க. அது வரைக்கும் அவங்க வந்துட்டு அதர் ஆக்டிவிட்டியில இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களையும் கதைகள் எழுத வச்சுட்டேன். இந்த குழுவுல பாருங்க, ஜாயின் பண்ணி அவங்கள கதைகள் போட்டுக்கிட்டு வராங்க. இதுல ஆலன் ஒரு அருமையான கதை ஒண்ணு எழுதி ஆடியோவா போட்டிருக்கிறார். ஸோ ரொம்ப நன்றி ரேணு மேம், உங்க இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்காக வந்து செலவு பண்ணீங்க. எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, கதைகள் உருவாவதை நீங்க கரெக்டான ஒரு பாயிண்ட் பிடிச்சி சொல்லிட்டீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கதைகள்னாலே அதுக்குன்னு போய் உட்காந்து புக்கை படிச்சு அப்புறமா அதை மண்டையில ஏத்திட்டு அப்புறம் வந்துதான் கதை சொல்லணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு பழக்கத்தை நிறைய பழக்கி வச்சிருக்கிறதுனால கதை புக்கு படிச்சாதான் கதை வரும்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் எப்படி ஒரு கதைகளாக சொல்லலாம் அப்படிங்கறது தெரியல. அதனால்தான் நான் கதை சொல்லியான உங்களை இந்த கதை சொல்லி அழைச்சேன். ஏன்னா நான் இந்த வேலையை தான் வெளியில பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய போட்காஸ்ட்ல குழந்தைகள் அப்படிதான் கதைகள் சொல்றாங்க. அவங்க கண்ணுல பாக்குற ஒரு பொருளை வச்சு ஒரு கதை உருவாக்குவாங்க. அவங்க சின்னதா என்ன சம்பவம் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை சொல்லும் போது ஒரு கதையாக சொல்லுவாங்க. அப்படிதான் கதைகள் உருவாகிட்டே இருக்கு. ஸோ குழந்தைகள் கிட்ட நிறைய திறமைகள் ஆல்ரெடி இருக்கு. நாம அவங்கள வழி நடத்தினா மட்டும் போதும். நாம உட்கார்ந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணவே வேணாம், திணிக்கவே வேணாம் குழந்தைகளுக்கு எதையுமே. அப்படிதான். ஸோ ரொம்ப அருமையான கருத்து சொன்னதுக்கு எங்க வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். மேம் நெக்ஸ்ட். மே 15 முதல் மே 25 வரை தொடர்ந்து 10 நாட்கள் வந்து தனித்திறமை குழுவில வந்து பதிவிட சொல்லி ஒவ்வொரு குழந்தைகள் நிகழ்வையும் பார்த்து அதை வந்து முழுமையா பார்த்து எனக்கு வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து நாங்க காணொலியை தயாரித்து அதை யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் அதுல மூலியமா நாங்க சாதாரணமா இருந்தா கூட நாங்க அது பண்ணணுமா அப்படிலாம் வச்சோம். ஆனா நீங்க போர்டால இருந்து என்ன நிறைய பேர் பண்றதை பார்த்தாலே எங்களுக்கு அதை நிறைய பேர் சொல்றதெல்லாம் கேட்டவனே எங்களுக்கு அதை பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளும் பண்ணணும், நிறைய பேர் பண்றாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பா இருந்த தாமஸ் ஐயா நன்றி கூறிக்கொள்கின்றேன். பெற்றோர்கள் கருத்து சொல்றதா சொல்லலாம். உங்களுடைய அனுபவ பகிர்வு. ஐயா, என் பெயர் ரேவதி அம்பிகா. எனக்கு 2 குழந்தைகள், சுபிக்ஷா, லித்திகாஸ்டினி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த வண்ணத்து பூச்சி குழுவுல நாங்க இணைஞ்சதுல இருந்து இந்த 10 நாட்கள்ல நாங்க 7-8 நாட்கள் நாங்க பங்கெடுத்திருக்கோம். குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கிறாங்க. அதுலயும் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்க பத்தி சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருது. இன்னும் இப்படி சொல்லணும். இப்போ லித்திகாஸ்டிய பொறுத்தவரை அவங்க என்ன சொல்றோமோ அந்த கதைய வந்து அவங்க மாடுலேஷன்ல சொல்லுவாங்க. நீங்க வந்து அத வந்து ஒரு தடவை சொன்னீங்க உங்களோட ஓன்ல. ஏன்னா அவங்க வந்து பொம்மைங்கள்ட்ட எல்லாம் பேசுவாங்க. வீடியோ அனுப்பின உடனே சொல்றதையே சொல்லுன்னு சொல்றீங்க. அவங்க அந்த விஷயத்த
சொல்ற என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருந்தது. என்ன பண்ணாலும் எங்க குழந்தை மட்டும் இல்ல, எல்லா குழந்தைங்க பண்றதையுமே நீங்க ஒவ்வொன்றையும் தெளிவா பதில் கொடுக்குறீங்க. அதுக்கும்போது மிகவும் சிறப்பாக சொல்லிய ரேவதி அம்மாவிற்கு வாழ்த்துக்கள். அடுத்து வேற யாரும் பெற்றோர்கள் சொல்ல வரலாம். ஆலன் அம்மா வாருங்கள் அம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? முதல்ல ரொம்ப செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு, என் பசங்களுக்கு யூடியூப்ல வந்துட்டு ஒரு நல்ல இன்னும் ஒரு என்கரேஜா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க மியூசிக் பிளே பண்ணுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல பண்றாங்க. அந்த ஒரு சொல்றது ஒரு சின்ன கதை பெரிய மரமா, அந்த ஒரு எனக்கு எங்களுடைய ஏம் அப்படிதான். அவனுங்க நல்லா ஃபியூச்சர்ல நல்ல மியூசிக்ல வரணும் அப்படின்னும் போது நாங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமா எங்களுக்கு தெரியல. இது அவங்களுக்கு ஸ்டெப்பா நாங்க நினைக்கிறோம், நானும் அவங்க அப்பாவும். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதே மாதிரி 2 பேருமே கதை சொல்றதும் சரி, எதுவும்னா அவங்களுடைய கிரியேட்டிவ் தான், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இங்க அந்த மாடுலேஷன் சொல்லி கொடுக்கறது மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன். இப்படி பேசணும்பா மட்டும் தான் நான் சொல்லுவேனே தவிர்த்து மிச்சப்படி எல்லாமே அவங்களுடைய ஓன் தான். ஸ்டோரி எழுதிட்டு கூட சொல்லுவானுங்க, இந்த மாதிரி எழுதிட்டு அப்படின்னு தான் சொல்லுவானுங்களே தவிர்த்து இது பண்ண அது பண்ணலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த மாடுலேஷன் பேசுறது கூட ஆலன் லாஸ்ட் டைம் ஒரு லாஸ்ட் வீடியோ போடும் போது கூட அவங்களே தான் எல்லாமே பண்றாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சின்ன விதையா என் பிள்ளைங்களுக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இதே மாதிரி குழந்தைங்க டெவலப் ஆகி வராங்க. கடவுள் பிளஸ் பண்ணணும் எல்லா குழந்தைங்களும். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ தேங்க்யூ. வண்ணத்து பூச்சியில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல பாட்டா பேசுறீங்க. நான் டிராயிங் பண்ணது எல்லாத்தையும் யூடியூப்ல போடுங்க. நன்றி. சிறப்பா கூறீங்க பாப்பா. வாழ்த்துக்கள். அர்ஷிதா பாப்பா, நீங்க டிராயிங் பண்றது மட்டும் தான் யூடியூப்ல பண்ணணுமா? அர்ஷிதா, நீங்க டிராயிங் பண்றது மட்டும் தான் யூடியூப்ல வேணுமா? எல்லாமே யூடியூப்ல வரணும். வெரி குட். சரி சரி, ஓகே. யூடியூப்ல இப்போ இது ஓ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க எல்லாம் அழகா செய்றீங்க, அதனால நான் அழகா இருக்கேன். பாசமா பேசுறீங்க. புரியல. பாசமா பேசுறீங்க. ஓ அப்பா, பாசமா பெரிய பெரிய வார்த்தைகளா சொல்றேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது உங்ககிட்ட பேசுறதுக்கு. சரி, குழந்தைகள் போடக்கூடிய ஒரு சில வீடியோஸ் இப்ப நேற்று கூட இவங்க லித்திகா போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சினிமா பாட்டு வந்துச்சுனாலே யூடியூப்ல நிறைய காப்பிரைட் பிளாக் பண்ணிடுறாங்க. அதனால இப்ப என்ன யோசிச்சிருக்கேன்னா, மேபி யூடியூப்ல போட முடியாத வீடியோ எல்லாமே நம்மளோட வெப்சைட்ல வந்துடும். வண்ணத்து பூச்சிகள் பிளாக் ஸ்பாட்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல அந்த வீடியோ இருக்கும். ஏன் இதை நான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த மீடியால போட்டு வைக்கிறேன் அப்படின்னா, இந்த குழந்தைங்க நாளைக்கு பெரியவங்களை வளர்ந்த பிறகும் அவங்க போய் அதை பார்க்க முடியும். அவங்க போய் பார்த்து அவங்களோட நிகழ்ச்சிகள், நம்ம சின்ன வயசுல பண்ண நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்படி வெப்சைட்ல பப்ளிக்கா இருக்குது அப்படின்னு அவங்க பார்க்க முடியும், மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அவங்க அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வசதியா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் நான் இது சிரமப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது செய்யறதுக்கான ஒரு காரணம் தான், எனக்கு கிடைக்காத இன்பமும் பெருக வையகம். இது எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல? இது யாரோ ஒருத்தர் சொன்னார, நம்ம பழைய ஆளு ஒண்ணு சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? யாரா சொல்ல முடியுமா?
யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். ஆஹ் யார் சொன்னது ஞாபகம் இருக்கா? சுகந்தி. இல்ல அது இல்ல இல்ல அவங்க சொன்ன. நீங்க இல்ல இல்ல இதை சொன்னது யாருன்னு கேக்குறேன். சரி, யாரா இருந்தாலும் சரி, அவரு என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு கிடைச்சது இந்த உலகத்துக்கு கிடைக்கட்டும்னாரு. நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். அதுல என்னன்னா, எனக்கு கிடைக்காத நல்லதும் மற்றவங்களுக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு மாத்திக்கிட்டேன். அதனுடைய அவுட்புட் தான் இப்ப நான் குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட குழந்தை பருவத்தில் என்னால் அனுபவிக்க முடியாத, என்னால் பயன்படுத்த முடியாத, எனக்கு கிடைக்காத வாய்ப்புகளை எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு நான் உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய வயதுல, என்னோட குழந்தை பருவத்துல இந்த மாதிரி மீடியாலாம் அதிகம் கிடையாது. இப்ப நிறைய இருக்கு. ஸோ அதனால நான் அதை வந்து இப்ப பயன்படுத்திக்கிட்டு அதை குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பெற்றோர்கள் அதிகமா இதுல பங்கெடுத்தீங்க அப்படின்னா தான் இதோட நிகழ்ச்சியோட அருமை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நன்றி. அம்மா, அடுத்து அடுத்து வேற யாராவது பேரண்ட் பேசுறீங்களா? இல்ல நெக்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? ஹாய், ஹாய் எப்படி ஹர்ஷா, இருக்கீங்க? டேலண்ட் பர்சன். சொல்லுங்க ஹர்ஷா. எனக்கு ஹர்ஷா வந்து ஒரு நிமிஷம் ஹர்ஷா. ஹர்ஷா பேசுறதுக்கு முன்னாடி ஹர்ஷாவை பத்தி நான் என்ன சொல்லணும்னா, அவனோட அவனோட அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அவங்க ஸ்லாங்கு, அவங்க ஊர் அந்த தமிழ் சொல்லு இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இருக்கு. இப்ப ஹர்ஷா நமக்கு பேசும்போதே நீங்க கவனிப்பீங்க. கண்ணா பேசுறாங்கண்ணா. ஹாய், நான் ஹாய். வண்ணத்து பூச்சி குழுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் நீங்க இது மாதிரிக்கு நிறைய யூடியூப், இன்ஸ்டாகிராம் போடுங்க. நானும் என் ஃபேமிலி காட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ. அப்புறம் அங்கிள் வந்து உன்னை எப்படி என்கரேஜ் பண்ணாங்க? நீங்க என்ன ரொம்ப நல்ல என்கரேஜ் பண்ணுவீங்க. எந்த விதமா? அதனால அதுக்கும் தேங்க்யூ. என்கரேஜ் பண்ணுவீங்க. நீங்களும் அவங்கள பேச சொல்லுங்க. ரொம்ப வெக்கப்பட்டு பேசுற ஹர்ஷா. என்னாச்சு? ரொம்ப பாராட்டிட்டேன் ஹர்ஷாவை. ரொம்ப வெக்கப்படுற போல இருக்க. சரி, ஓகே ஓகே. ஹர்ஷா வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்குடா கண்ணா. என்ன தொடர்ந்து அந்த ஸ்லாங்கை மிஸ் பண்ணாம அதை பேச பழகணும் நீங்க. அதே மாதிரி சாதாரணமா பேச குழந்தைகளை பழக்க வைங்க. தயவு செய்து ரொம்ப செந்தமிழ்ல பேச பழக்க வைக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் அதை மனப்பாடம் பண்ணி பேச வேண்டிய நிலைக்கு வந்துடுறாங்க. செந்தமிழ்ல பேச வரும்பொழுது அவங்கள அறியாமலே அதை மனப்பாடம் பண்ணி அதைத்தான் ஒப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாதாரண நடையில வீட்டுல எப்படி சாதாரணமா பேசுறோமோ அப்படி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே குழந்தைகள் இலகுவா பேசுவாங்க. அப்புறமா அவங்களா பயிற்சி எடுத்துக்கலாம். எம்.கே. அமுதன் சொல்லி பாண்டிச்சேரியில ஒரு தம்பி இருக்காரு. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்த உடனே போதும், வெளிநபர் யாரை பார்த்தாலும் சரி தூய தமிழ்ல தான் பேசுவார். ஒரு எழுத்தும் ஒரு சொல்லும் ஆங்கில எழுத்தே கலக்காது அதுல. அவ்வளவு தூய தமிழ்ல பேசுவார். ஆனா சாதாரணமா வீட்டுல போனா அப்பா அம்மா கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருப்பார். என்னால அவங்க வீட்டுக்கு போன வரைக்கும் என்னை பார்க்கும்போது என்கிட்ட பேசும்போது மட்டும் தூய தமிழ்ல பேசுவார். அவங்க அப்பா அம்மா கிட்ட சாதாரணமா பேசுவார். அது அவருக்கு அப்படி பழகி போச்சு. அது போல குழந்தைகள் பேச பழகிறது ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு இவங்க யோகாஸ்ரீ பேசுறதெல்லாம் அந்த ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா கையை ஆட்டி பேசுறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் அந்த ஏற்ற இறக்கங்கள், குரல் வளத்துல ஏற்ற இறக்கங்கள், இதை நாம வந்து இங்க ஏத்து இங்க இறக்குன்னு ஆனா சொல்லி கொடுக்காதீங்க. என்னுடைய கடைசி நேரம் ஆகுது. என்னுடைய கடைசி கவிதை வரிகளோட நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இப்படியே சிந்திக்க தூண்டுங்கள், குழந்தைகளை சுயமாக சிந்திக்க தூண்டுங்கள், துளியும் உங்கள் எண்ணம் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள். இது பெரியவர்களுக்காக என்னுடைய கவிதை வரிகள். குழந்தைகளை சிந்திக்க தூண்டணும், துளியும் உங்கள் எண்ணம் அதிலே கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குவோம். நன்றி. அம்மா, அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாமா? நேரம் குறைவா இருக்கு. சிறப்பான கவிதை கொடுத்ததற்கு வாழ்த்துக்கள் அண்ணன். நன்றி. அடுத்தது குழந்தைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவது பற்றி இந்த குழுவை சிறப்பான ஆலோசனை வழங்கி வரும் திரு பிரகாஷ் அண்ணன் அவர்களையும் திருமதி சௌந்தர்யா அவர்களையும் அழைக்கிறேன். இந்த குழுவுக்கு சிறந்த ஆலோசனையை வழங்குவாங்க இவங்க 2 பேரும் தான். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் அனைவரும் தங்கள் தனித்திறமைகளை சிறப்பாக
பதிவு செய்திருந்தீர்கள். அனைத்தும் மிக சிறப்பாக இருந்தது. பதிவு செய்த குழந்தைகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் மிகவும் சிறப்பாக பதிவு செய்த குழந்தைகளை திருமதி சௌந்தர்யா அவர்கள் வாசிப்பார்கள். வாய்ஸ் வரல. வாய்ஸ் இதுல வருது. பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஆ எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தீங்க. இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். இதுல சில நிறைய குழந்தைகள் வந்துட்டு சர்டிபிகேட்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் ஹர்ஷா துஷ்யன் வாழ்த்துக்கள், ஹர்ஷிதா ஸ்ரீ வாழ்த்துக்கள், வேதாஸ்ரீ வாழ்த்துக்கள், யோகாஸ்ரீ வாழ்த்துக்கள், மோக்ஷிதா வாழ்த்துக்கள், வேதிதா வாழ்த்துக்கள், ரதன் வாழ்த்துக்கள், லித்திகா ஸ்ரீ வாழ்த்துக்கள், கோவர்த்தனா வாழ்த்துக்கள், ஃபெட்ரிக் ஜான் வாழ்த்துக்கள், ஆலன் சாமுவேல் வாழ்த்துக்கள், ஷேக் முகமது வாழ்த்துக்கள், லக்ஷன் வாழ்த்துக்கள் மற்றும் சுபிக்ஷா வாழ்த்துக்கள். நம்மளே கிளாப் பண்ணிக்கலாம் இல்லையா? நம்ம எல்லாரும் வின் பண்ணிருக்கோம். மற்ற குழந்தைங்களும் பரிசு கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. இதே மாதிரி தொடர்ந்து நீங்களும் முயற்சி செஞ்சு அடுத்ததாட்டி பரிசு வாங்கணும். இதுல கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் சான்றிதழ் இருக்கு சரிங்களா? பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் சான்றிதழ் வரும். இவங்க பெயர் சொன்ன அத்தனை பேருக்கும் சான்றிதழும் பரிசும் வரும். சரியா? உங்க வீடு தேடி வரும். உங்களுடைய முகவரி ஒரு சிலர் வந்துட்டு பதிவு செய்யும் பொழுது தெளிவா இல்லை. அதனால நான் யார் யாருக்கு தெளிவா இல்லையோ நான் உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் தனியா அனுப்புறேன். அவங்க மட்டும் எனக்கு வந்து அட்ரஸை கரெக்டா அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீக்குக்குள்ளார இந்த வாரத்துக்குள்ளார உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்டுருவேன் நான் எல்லாமே. சொல்லுங்கம்மா. நீங்க பேர் வாசிக்கும் போது எங்களுக்கு போன் வந்துட்டு அதனால திரும்பி ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹர்ஷா ஹர்ஷிதா இருக்கிறீங்க. உங்களுக்கு சர்டிபிகேட்டும் இருக்கு, கிஃப்டும் இருக்குது. ஓகேவா? ஓகே 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 குட், வெரி குட். ஓகே, நிகழ்ச்சி முடிக்கலாமா? வேற யாராவது பேசணுமா? வேற யாராவது ஏதாவது பேசணுமா? வேற யாரும் பேசுறீங்களா? நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாமா ஐயா? போன் கட் பண்ண போறோம். அப்படி பேசக்கூடாது. என்னது சார்? தென்காசியில மழை சார். சரி சரி. இல்ல இல்ல, இப்ப நிகழ்ச்சி நிறைவு செய்ய போறோம், அதான் கேக்குறோம் நாங்க. நிறைவு பண்ணிக்கலாமா? ஓகே 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 மேடம், நிறைவு செய்யலாம் நம்ம. இந்நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. இந்த நிகழ்விற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்திய தாமஸ் அண்ணன் அவர்களுக்கும், ஆலோசனை குழுவாக செயல்பட்டு வரும் பிரகாஷ் அண்ணன் அவர்களுக்கும், சௌந்தர்யா அத்தை அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அனைவரும் எழுந்து நின்று நாட்டு பண்பாடுவோம். பாப்பா அருமையா ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருந்தார் ப்ரோக்ராம். ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னும் நல்லா பண்ணணும், வாழ்த்துறேன். நீங்க இதான் முதல் தடவை நிகழ்ச்சி தொகுப்பாமா? ஆமாயா, இதுதான் முதல் தர. அப்படியா? தெரியலையே. பெருமை இப்பதான் பேசுறோம். தெரியல. வெரி குட். நிகழ்ச்சி தொகுப்பு சிறப்பாக கேட்ட உடனே யாரு பண்றீங்கன்னு. ஆனா உங்களுக்கு போட்டியா இன்னொருத்தர் வந்தார் வேகமா. என்னோட ஸ்டூடெண்ட் தான் அந்த தம்பி. அவரு ஷேக் முகமது. இல்ல இல்ல, நான் அதான், அவன் ஷேக் என் கூடயே இருக்கிற பையன். அவன் நாங்க டெய்லி நான் அவனை பார்த்துப்பேன். அதனால அவன்கிட்ட சொல்லிட்டேன், இவங்க புதுசா வந்திருக்காங்கடா அப்படின்னு. சரிங்க மாஸ்டர், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். இது குழந்தைகளோட பயணிக்கும் பொழுது குழந்தைகளோட மனநிலையே அப்படிதான் என்னைக்குமே.
வேணும்னு வாங்க, நம்ம சொன்னா உடனே சரின்னு சொல்லிடுவாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். நீங்க ரொம்ப சிறப்பா நடத்துனீங்க. இதுல பல குழந்தைகள் நான் சொல்றது வந்து நிறைய தனித்திறன் நிறைய இருக்கு. ஆனா நீங்க டீச் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இதுக்குள்ளார அடங்கி இருக்கு. அதாவது ஒரு சில இடங்கள்ல நீங்க வந்து அவங்கள மாடுலேட் பண்ணணும், கொஞ்சம் அழகுபடுத்தணும்னு நினைச்சு நீங்க ஒரு சில திருத்தங்கள் கொடுக்குறீங்க இல்லையா? அதை முதல்ல கொடுக்காதீங்க குழந்தைகள் கிட்ட. முதல்ல சரி. எப்படி வருதோ அப்படியே வரட்டும் குழந்தைகிட்ட. அது சரியோ தப்போ அப்படியே வெளியே வரட்டும். வந்த பிறகு அதை குழந்தைகிட்டே கேளுங்க. ஒரு வீடியோ எடுத்து வெளியில எங்கேயும் போஸ்ட் பண்ணாதீங்க. வீடியோவா எடுங்க, இல்ல ஆடியோவா எடுங்க. அதை திருப்பி அந்த குழந்தைக்கே போட்டு காட்டி எப்படி இருக்கு கேளு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க கரெக்ஷன் சொல்லாதீங்க. குழந்தைகள் வந்து இதுல இது சரியா இல்ல அது சரியா இல்லைன்னு சொன்னா அப்படியா சரி அப்ப அடுத்தது மாத்திக்கோ அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ஒருவேளை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா வெரி குட் அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா அவங்களே அவங்களுடைய தவறை உணர்ந்தால் மட்டும்தான் அதை அவங்களால திருத்தி கொள்ள முடியும். நாம அந்த தவறை சுட்டி காட்டினா நம்ம பார்வையில அந்த தவறு போய் அவங்க கிட்ட உட்காந்துக்கும். ஸோ அதனால அவங்களுடைய தவறும் அவங்களுடைய நல்ல விஷயமும் அவங்க தான் புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிறதுக்கான தூண்டுதலை மட்டும்தான் பெற்றோர்கள் நாம கொடுக்கணும். ஸோ நான் பெற்றோர்களுக்கான வகுப்புகள் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடிஞ்சா பண்ணலாம். நம்ம இதுக்கான பயிற்சிகள் ஆக்சுவலா இருக்குது. பெற்றோர்கள் நிறைய பேர் வரல, அதனால நான் எங்கேயும் கொடுக்கறது இல்லை. நான் பிள்ளைகளுக்கு தான் கொடுத்துக்கிட்டு வரேன். பார்ப்போம் இனி வரும் காலங்களில் ஏதாவது நிகழ்ச்சிகள் பண்ணுவோம். இந்த ஆக்சுவலா இந்த இத்தனை நிகழ்ச்சிக்கும் மூல காரணம் வந்து பிரகாஷ் அண்ட் சௌந்தர்யா தான். ஏன்னா அவங்க வந்து வண்ணத்து பூச்சி குழுன ஆலோசனை குழு உறுப்பினரா இருக்கிறாங்க. அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில குழுக்கள்ல சமயத்துல குழந்தைகள் எதுவும் கலந்துக்கலன்னா கூட அவங்க இப்ப இன்னைக்கு இந்த மாசம் இந்த வாரம் இந்த நிகழ்ச்சின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைகள் ஒருத்தர் 2 பேர் வருவாங்க, வந்தாலும் பரவாயில்லன்னு போடுவாங்க. அப்படி அவங்க முடிவெடுக்கும் பொழுதுதான் இந்த மே மாசத்துல ஒரு நிகழ்ச்சி ஏதாவது பண்ணலாமான்னு அவங்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு அந்த ஆர்வத்தின் தூண்டுதல தான் நான் வந்து அதை ஒரு தனித்திறன் திருவிழாவா நடத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா வண்ணத்து பூச்சி குழுவை பொறுத்த மட்டும் திருவிழாக்கள் கொண்டாட்டம் தான் இருக்கும். போட்டிகளே இருக்காது, ஆனால் பரிசுகள் இருக்கும், சர்டிபிகேட் இருக்கும், பரிசு இருக்கும். அது எதன் அடிப்படையிலனா இப்ப நீங்க எப்படி உங்களை தேர்வு செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் தொடர்ந்து பங்கெடுத்தீங்க, கமிட்டடா பங்கெடுத்தீங்க. நிறைய பேர் 10 நாளும் எல்லா வகையான திறன்களை வெளிப்படுத்த முயற்சி பண்ணீங்க. இந்த கமிட்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமேல அதுக்குள்ளார கண்டென்ட் என்ன மாதிரி இருக்குன்னு அப்புறமேல் தான் பார்ப்பாங்க. சரிங்களா? இப்படிதான் நாங்க எங்க குழுவுல நம்ம பண்றது. இனிமேல் இது எங்க குழுன்றது நம்ம குழு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வண்ணத்து பூச்சி குழுக்குள்ளார வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த குடும்பத்துல வந்த அத்தனை பேருக்கும் நன்றி. பிரகாஷ் அண்ட் சௌந்தர்யா உங்களுக்கும் இந்த வேலையில நன்றி. ஏன்னா நீங்க வீட்டுல பல வேலைகள் இருந்தாலும் வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னா கூட அந்த நேரத்திலயும் அந்த குழந்தைய ஓவியம் வர வச்சு நீங்க இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. டேட்டா என்ட்ரி கரெக்டா பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஏதோ நீங்க படைப்பு போட்டுட்டு அதோட நின்று போல, இதுக்கு பின்னாடி பேக் ஒர்க் நிறைய வேலை நடந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு வீடியோ போடுறதுன்றது எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு குறைஞ்சது 2 hours எடுத்துக்குது. ஏன்னா அதை மொத்தமா எடிட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் போய் தனித்தனியா பேர் போடணும், அதுக்கு தனியா டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும். இதுக்கு நடுவுல நான் பல நிகழ்ச்சிகள் வேற வெளியில போயிட்டே இருந்தேன். ஸோ அந்த நிகழ்ச்சிகளுக்கான வீடியோவையும் நான் எடுத்து போடணும் அப்படின்றதுனால இப்படி சிரமப்பட்டு நான் பண்ணறதுக்கு ஒரே காரணம், குழந்தைகள் சுயமாக சிந்திக்க வேண்டும். அதே போல பெற்றோர்களும் சுயமாக சிந்திக்க வேண்டும். நம்மளுடைய சுய சிந்தனையினால் நாம் செயல்படணும். இந்த மொபைலும் இல்ல சாட் ஜிபிடியோ எல்லாத்தையும் பயன்படுத்தினாலும் அங்கிருந்து எடுத்து நான் சுயமா யோசிக்கணுமே தவிர அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ மிக்க நன்றி அனைவருக்கும். வேற இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமாமா? நன்றி சார். நன்றி சார். நன்றி. சௌந்தர்யமா மியூட் பண்ணிருக்கேன், அன்மியூட் பண்ணிருக்கேன். நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். எல்லாரும் மைக் ஆன் பண்ணிட்டு ஜனகணம பாடலாம். நாட்டுப்பண்
கணமனதிநாயக தயகே வாத்திய விநாயகா வாயக்க ஜெயகே 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 ஓகே, குட் குட். எல்லா குட்டீஸ்க்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து தொடர்ந்து எல்லாரும் பயணிக்கலாம். வண்ணத்து பூச்சிகள் குழுல இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்க வார வாரம் வண்ணத்து பூச்சிகள் போட்காஸ்ட்ல போயிட்டு நிகழ்ச்சிகளை பாருங்க. அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. சரியா? வண்ணத்து பூச்சிகள் பேரண்ட்ஸுக்கு வண்ணத்து பூச்சிகள் வாட்ஸ்அப்ல சேனல் இருக்கு. நீங்க அந்த சேனல்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகளோட இதுவும் செய்திகளும் அதுல தான் வரும். அது மூலியமா தான் உங்க எல்லாருக்கும் வரும். அதனால வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எதுனாலும் சரி, குழந்தைகள் சார்ந்து உங்கள் குழந்தைகளின் தனி படைப்புகள், ஏன்னா நான் வந்து குழந்தைகளுக்காக புத்தகங்கள் போடுறேன். அதுக்கு புத்தகங்கள்னா குழந்தைகள் கதைகள் எழுதுறாங்கன்னா அந்த கதைகளை தொகுத்து புத்தகம் போடுறேன். அந்த குழந்தைகள் எழுதுற கதைக்கு குழந்தைகளையே ஓவியங்கள் வரைய வைக்கிறேன். இப்படி பண்றதுனால உங்கள் குழந்தைகளும் இதையெல்லாம் செய்வாங்கன்னு சொன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இதற்குன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு வந்து அதை தீர்மானிக்கும், இந்த கதையை எடுக்கலாம், இந்த ஓவியங்களை எடுக்கலாம்னு சொல்லி. அதனால நீங்க தொடர்ந்து உங்களோட மேகசின்ல ஆக்சுவலா குழந்தைகளோட படைப்புகள் எல்லாமே போடலாம். இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். இந்த 10 நாள் நீங்க போட்ட எல்லா படைப்புகளும், அதாவது டிராயிங்கு, கிராஃப்ட் ஒர்க், இது எல்லாமே 10 நாளும் நம்மளோட மேகசின்ல ஒவ்வொரு மாசம் வந்துகிட்டே இருக்கோம் வெளியில. ஒரே மாசத்துல எல்லாத்தையும் போட மாட்டேன், ஏன்னா நிறைய இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு மாசம் ஒரு நாளுக்கான படைப்புகளா வரும். 5, 6 படைப்பு, 7 படைப்புன்னு ஒரு 10 படைப்புகள் இனிமேல் ஒவ்வொரு மாசமும் வரும். ஜூன் மாசத்துல இருந்து இது வர ஆரம்பிச்சிடும். அதே போல நம்மளுடைய நீங்க போட்ட ஆடியோ ஸ்டோரிஸ், கதைகள் எல்லாம் போட்டிருக்கீங்க. நேற்று வரைக்கும் கதைகள் போட்டிருக்கீங்க. அத்தனை கதைகளும் அடுத்த வாரம் ஸ்பெஷல் எபிசோடா போட்காஸ்ட்ல வரும் நம்மளது. சரிங்களா? நம்மளுடைய வண்ணத்து பூச்சிகள் போட்காஸ்ட்ல அடுத்த வாரம் நீங்க சொன்ன அத்தனை கதைகளும் அதுல வந்துடும். உங்களுடைய போட்டோஸ் ஒருவேளை என்கிட்ட தெளிவா இல்லை, நீங்க பதிவு பண்ணதுல இல்லைன்னு சொன்னா நான் தனியா உங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுக்குறேன். நீங்க போட்டோஸ் அனுப்புனீங்கன்னா அந்த போட்டோ அதுல போட்டு அவங்க பேர் போட்டு நான் அந்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணி போடுவேன் நான். சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி. ஓகே, பாய் பாய். நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன்.